குரு உச்சம் அடைகிறது மேஷராசிக்கு ரொம்பவே சந்தோஷமான சூழல். ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஒரு பெரிய ஜாக்பாட் உங்களுக்கு இந்த வருஷத்துல இருக்கு. ஒரு லாட்டரி அடிக்கலாம். அரசு துறைக்கு முயற்சி பண்ணக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷத்துல ஒரு நல்ல செய்தி இருக்கு. திடீர் எதிர்பாராத மாற்றம், திருப்பம், சந்தோஷம், வளர்ச்சி கடகத்துக்கு கிடைக்கும். தவறான உறவு, தவறான சேர்க்கை, தவறான பழக்க வழக்கத்தால் சிம்மராசி ஏமாற்றப்படுவார்கள். ஒரு புதிய நம்பிக்கை, புதிய தைரியம், புதிய எழுச்சி கன்னிராசிக்கு கிடைக்கும். துளாராசிக்கு இயற்கையில ஒரு பயம் இப்போதைக்கு இருக்கும். 10ல குரு வந்துச்சுன்னா பட்டத்தை கெடுப்பாரே, பதவியை கெடுப்பாரே, பேர் புகழை கெடுப்பாரே. விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்க எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வீண் சொல்லு வீணான படிகளுக்கு ஆளாகக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவோம். பட் எதுல தனுசு ராசி முதல் விஷயத்திலே கவனமா இருக்கணும்னா, மனசு உடைஞ்சு போகக்கூடிய நேரத்துல தான் ஒரு மறு வாழ்க்கை, மறு பிறப்பு, மறு மலர்ச்சியை கொடுக்கிற மாதிரி 7ஆம் இடத்து உச்ச குரு மகரத்துக்கு வரார். மத்த குரு பார்க்கறது கும்பராசிக்காரர்களுக்கு புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் நிச்சயமா பெற்றுத்தரும். ஏன்னா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லக்கூடிய ராசி, வெகுளியா இருந்து ஏமாந்த ராசி மீன ராசி. அப்ப அந்த ராசிக்கு தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம இன்னைக்கு குரு பயிற்சி சிறப்பு பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஒருவரோட ஜாதகத்துல குரு நன்றாக இருந்தா உடனே திருமணம் நடக்கணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, படிக்காத மாணவர்கள் கூட நல்லா படிப்பாங்க. நம்ம எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் குரு அள்ளி அள்ளி தருவார்னு சொல்லுவாங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த குரு பயிற்சி பலன்களை பத்தி இன்னைக்கு நமக்கு சொல்ல நம்மோட இணைஞ்சிருக்காரு யாம் இருக்க பயமேன் அஸ்ட்ராலஜர் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்ப குரு பயிற்சி, அதாவது வாக்கியப்படி குரு பயிற்சி அப்படின்றது எப்போ வரப்போகுது, எந்த நேரத்துல நிகழப்போகுது, எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு இடப்பயிற்சி ஆக போறாரு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நவகிரகங்கள்ல மிக முக்கியமான பெயர்ச்சியா பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவான் ஒரு வீட்டுக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆவார். இந்த வருஷத்துல தற்பொழுது இருக்கக்கூடிய மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான கடக ராசிக்கு வரக்கூடிய மே மாதம் 26ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சி அப்படின்றது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பெயர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் ஒரு உச்ச வீட்டுக்கு வரக்கூடியது ஒரு விசேஷமான பெயர்ச்சியாக பார்க்கிறார்கள். வைகாசி மாதம் 12ஆம் தேதி இந்த பெயர்ச்சி நடக்குது. இந்த குரு பயிற்சி இந்த 12 ராசினருக்கும் எப்படி இருக்குன்னு ஒரு ஒன்லைனரா அப்படி சொல்லிடுவோமா? பரிகாரம் இல்லை தெய்வங்கள், ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 3வது இடத்துல இருந்த குரு தன்னுடைய 4வது இடமான சுகஸ்தானத்தில் உச்சமடைகிறார். குரு உச்சமடைகிறது மேஷராசிக்கு ரொம்பவே சந்தோஷமான சூழல். குடும்பத்துல சுபகாரியங்களை இந்த வருஷத்துல இவங்க நிறைய பண்ணுவாங்க. பல பேருடைய வீடு வாங்கக்கூடிய கனவு நனவாகும், தொழில் தொடங்கக்கூடிய கனவு நனவாகும். அதே மாதிரி 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கொடுக்கல் வாங்கல் சிக்கல் தீரும், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள்ல இருந்து வெளியில வருவாங்க. 10வது இடத்தை குரு பார்க்கறதுனால ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் இருக்கும், புதிய வேலை, புதிய பொறுப்புக்குள்ள போய் உட்காருவாங்க. டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் நிச்சயமா மேஷராசிக்கு கிடைக்க போகிறது. அதே மாதிரி விரய சனி குரு பார்க்கறதுனால தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிட்டு நல்ல புண்ணிய காரியத்துக்கு இவங்க செலவு பண்ண போறாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு 3 விட 4ல இருக்கிற குரு ரொம்பவே சூப்பரான குருன்னு தான் நான் சொல்லுவேன். மேஷம்னாலே செவ்வாய் உச்சம் பெற்றிருக்காருன்னு சொல்லுவாங்க. செவ்வாயும் குருவும் இணைகிறது அது எப்படி சார்? நல்ல குரு செவ்வாய் சேர்வது எப்பொழுதுமே நல்லதுதாமா. குரு மங்கள யோகத்தை அது ஏற்படுத்தும். நிறைய மங்கள காரியங்களை இவங்க செய்வாங்க. மேஷராசிக்காரர்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடை செய்யும் பொழுது அவருடைய வாழ்வு மேம்படும். பக்கத்துல முருகன் கோயில் இருந்துச்சுன்னா போங்க, முருகருக்கு ஒரு 6 அகல் தீபத்தை ஏற்றி அந்த அறுமுக நாயகனை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இந்த குரு பெயர்ச்சி இவர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 2ல இருந்த குரு 3வது இடத்துக்கு போய் மறைகிறாரு. 3ல குரு மறைகிறாருன்னு சொல்லி ரிஷபராசிக்கு நிறைய பயம் இருக்கும். பயப்பட வேணாம். நண்பர்கள், சகோதர வழி உறவுகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 3வது நபர்களால தேவையில்லாத சில பல குழப்பங்கள் வரும். எந்த முடிவெடுத்தாலும் நீங்க அந்த முடிவெடுத்தா அந்த முடிவு நல்ல முடிவா இருக்கும். ரிஷபராசிக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்கள் சரியான இடத்தை பார்க்கிறாரு. சார் காதலே எங்களுக்கு வரல சார், கல்யாணமே நடக்கல சார், எது எடுத்தாலும் பிரேக்கப் ஆகிட்டே போகுது, ரிலேஷன்ஷிப் பிரேக்கப், லவ் பிரேக்கப், லைஃபே பிரேக்கப் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு 7 குரு பார்க்கறதுனால புதிய உறவு வரும்.
ஆணா இருந்தா பெண்ணால வாழ்க்கை மாறும், பெண்ணா இருந்தாங்கன்னா ஆணால ஒரு பெரிய அனுகூலம், வாழ்க்கை மாற்றம் ஏற்படும். திருமண வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஒரு பெரிய ஜாக்பாட் இவங்களுக்கு இந்த வருஷத்துல இருக்கு. ஒரு லாட்டரி அடிக்கலாம், அல்லது ஒரு பெரிய சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், அல்லது எதிர்பார்க்காத ஒரு பெரிய பதவி பொறுப்பு இவங்களுக்கு வரலாம். அது எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லுவேன். 11ல சனி உச்சமடைந்து குரு பார்க்கறதுனால ஃபைனான்சியல் விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் வரவுக்கு மிஞ்சல செலவுகள் ஏற்படுறதுக்கு சனி முயற்சி பண்ணுவாரு. குரு லாபத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா பொருளாதாரத்தை மேன்மையை கொடுப்பாரு. எதுக்கு செலவு பண்றோம், யாருக்கு செலவு பண்றதை மட்டும் பாருங்க. கூடா நட்பு கேடா முடியுன்றது மட்டும்தான் இவங்களுக்கு நான் கவனமா இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம். ரிஷபராசிக்காரர்கள் துர்க்கை அல்லது அம்பாள் வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுடைய வாழ்வு மேம்படும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில காலையில 6 to 7 பக்கத்துல துர்க்கை காளி அம்மன் கோயில் இருந்துச்சுன்னா தாராளமா போயிட்டு அந்த அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க. சூப்பர் சார். ஆக்சுவலி இப்போ ரிஷபராசிக்காரர்கள் வந்து பொருளாதாரம் நல்லா இருக்கும் அண்ட் ஜாக்பாட் அடிக்கிற ராசின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து மிதுன ராசினருக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. மிதுன ராசிக்கு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவே பெருசா சாதகமா இருந்துச்சுன்னுலாம் சொல்ல முடியல. ஏன்னா 12ல குரு, ஜென்ம குருலாம் நிறைய மனசஞ்சலம், மனக்குழப்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 10ஆவதுக்கு போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 4ல கேது, டிராவலர் மாதிரியே ஓடிட்டே இருந்தோம் சார். ஏதாவது மாறாதா அப்படின்னு நினைக்கும் பொழுது 2ல குரு அவங்களுக்கு உச்சம் அடைஞ்சு வராரு. 2ல குரு உச்சம் அடைகிறது ஒரு சூப்பரான பீரியட். ஒரு ஜாதகனுக்கு குடும்பஸ்தானத்தில் குரு உச்சம் அடைகிறார், அதுவும் தனக்காரகனே உச்சம்னா பணத்தை அள்ளி செலவு பண்ணக்கூடிய ஒரு காலமாக வரும். சார் கடன் வாங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கிற சார் என்ன, நிச்சயமா கடனை அடைப்பார்கள். தீரா கடன்கள் தீருங்க. நீங்க பணம் கொடுத்து யார்ட்டையா ஏமாந்தீங்கன்னா திரும்ப அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல நிம்மதியே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா குடும்பத்துல பெரிய நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கும் இந்த காலத்துல. நண்பர்கள் பழக்க வழக்கத்துல பெரிய அனுகூலம். புது சொத்து பத்து வாங்கணும், புதிய தொழில் தொடங்கணும், புதுசா வீடு கட்டணும், எதை நினைச்சாலும் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு. புத்திர பாக்கியம் எல்லாம் நினைச்ச மாதிரியான புள்ள பிறக்கக்கூடிய அம்சம் உண்டு. உடல்ல தீராத நோயும் இந்த காலகட்டங்கள்ல தீரும். வம்பு வழக்குகள் இருந்தா இவங்களுக்கு சாதக பலன்களையும் பெற்றுத்தரும். தந்தை வழி உறவுகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்பாவுக்கு அவ்வப்போது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் 9ல ராகு இருக்கிறதுனால. வேலை தொழில கண்டிப்பா மாற்றம் வரும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமா இருக்கணும்னு நம்ம வேண்டுவோம். அரசு துறைக்கு முயற்சி பண்ணக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷத்துல ஒரு நல்ல செய்தி இருக்கு. அவங்களுக்குரிய வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் இவங்களுக்கு சாதகமா கை கொடுக்கும். ஒட்டுமொத்தத்துல மிதுனத்துக்கு ஒரு சூப்பர் பீரியட். நீங்க எதை தொடங்கி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்ணை மூடிட்டு தொடங்குங்க, நிச்சயம் வெற்றி அடைவீங்க. மிதுனராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வமா சொல்லக்கூடியது பெருமாளுடைய கோவில் ஏதாவது பக்கத்துல இருந்துச்சுன்னா பெருமாள் கோயில் போயிட்டு ஒரு புடி துளசி அந்த பெருமாளுக்கு வாங்கி கொடுத்துட்டு ஆத்மார்த்தமாக மனமுருக பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்கள் அத்தனையும், சங்கடங்கள் எல்லாமும் தீர்ந்து நல்வாழ்க்கையை கடவுள் கொடுப்பார். தீராத கடன் தீரும், தீராத நோய் தீந்துரும் சொல்லியிருக்கீங்க மிதுன ராசினருக்கு. கடகராசினருக்கு எப்படி இருக்கும், அவங்க என்னென்ன தெய்வங்களை வணங்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி நிறைய கஷ்டத்தை கொடுத்துச்சு. அதில் மறுக்க முடியாது. இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், நான் பணத்தை இழந்தேன், பொருள் இழந்தேன், அப்படி இல்லாத சில பேர் குடும்பத்திலே கர்மகாரியம் கூட பண்ணிட்டு வந்தோன்னு சொல்லி அழுதவங்க அதிகம். மனச்சுரைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. லவ்ல பிரேக்கப்பு, ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப்பு, கல்யாணம் ஆனால் கணவன் மனைக்குள்ளேயே சண்டை சச்சரவு, கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் தடை பண்ணது, இது எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. அஷ்டம சனி முடிஞ்சா கூட ராகு கேது இப்போ ராசியில் 2ல கேதுவும் 8ல ராகும் இருக்கிறது கோச்சார ரீதியாக கொஞ்சம் பர்சனல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ராசி கடகம். ராசியில குரு உச்சம் அடைகிறதுனால ஒரு நல்ல தன்னம்பிக்கை வரும், தைரியம் வரும், புதுசா ஒரு எழுச்சி கிடைக்கும். நினைச்ச காரியங்கள் எல்லாம் துணிச்சலோடு செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கடகத்துக்கு கொடுக்க போறாரு. ஒரு பெரிய பலம் கடகத்துக்கு என்னன்னா, முதல் பார்வையா 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடத்தை குரு பார்க்கறது பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை செய்யும். 3 வருஷத்துல நான் புண்ணியமா செஞ்சேன், என்ன போய் கடவுள் இப்படி சோதனை கொடுத்துட்டாரு, யாருக்கும் கெடுதல் பண்ணல, எனக்கே இவ்வளவு கஷ்டம் அப்படின்லாம் நீங்க கேட்டீங்க இல்ல, கவலையே படாதீங்க. கண்டிப்பா நீங்க செஞ்ச புண்ணிய பலனுக்குரிய புண்ணியத்தை சத்தியமா இப்ப குரு கொடுக்க போறாருங்க. திடீர் எதிர்பாராத மாற்றம், திருப்பம், சந்தோஷம், வளர்ச்சி கடகத்துக்கு கிடைக்கும். பிள்ளைகளால ஒரு நல்ல பேர் புகழ் அனுகூலம் கிடைக்கும். பிள்ளைகளை பத்தின இருந்த கவலைகள் இவங்களுக்கு விலகக்கூடியதாக இருக்கும். புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு புத்திர பேரை கடவுள் கொடுப்பார். ரொம்ப முக்கியமா அஷ்டம சனியில நீங்க இழந்த உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. இந்த காலத்துக்கு திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாண பலன் 100% கூடி வரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்தவங்க ஒன்னா சேர போறீங்க. விவாகரத்து வரைக்கும் போயிருந்தா கூட
ஒரே ஒரு மன்னிப்பு, சாரிமா மன்னிச்சிருன்னு நீங்க கேட்கறதுனால கண்டிப்பா திரும்ப ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தீராத கடன் இந்த வருஷத்துல உங்களுக்கு தீரும். தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது வரணும்னா கண்டிப்பா வரும். கடகத்துக்கு ரொம்ப முக்கியமா இந்த வருஷத்துல பட்டம், பதவி, பேர், புகழ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு எதிர்பார்த்திராத பொறுப்பும் பதவியும் புகழும் இவர்களை அலங்கரிக்கும். ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் ரொம்ப சூப்பரா இருக்க போது. ஏற்கனவே பண்ண தேவையில்லாத செலவுகளை சுபவரைய செலவுகளாக இவர்கள் மாற்றுவார்கள். 2 விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருங்க. யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் வாக்கு கொடுக்கறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். நம்பி ஏமாந்து பேசி எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிட்டதெல்லாம் போதும். இனிமேல் உங்க மனசுலயே வச்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் யாரை பத்தியும் விமர்சனம் பண்ணாதீங்க. நீங்க ஆத்மார்த்தமா பேசுற விஷயம் தான் உங்களுக்கு பாதிப்பு. நீங்க உண்மையே சொன்னா கூட உங்களை தான் விமர்சனம் பண்ணுவாங்க. நீங்க நேர்மையா இருந்தாலும் கூட உங்க மேலதான் பழி சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. அதுல மட்டும் கடகம் இனிமேலும் ஏமாற வேணாம். அஷ்டம சனியில பட்டாச்சு. இனிமேல் கொஞ்சம் யார்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் கேட்டு வாங்கிட்டு கிளம்பிடுங்கன்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டா பேசி விடுங்க. எந்த பிரச்சனையுமே வராது. கடகராசிக்காரர்கள் சந்திரனுடைய வழிபாடு செய்யறது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசியில குரு உச்சமடைகிறதுனால குரு சந்திர யோகம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அப்பொழுது பௌர்ணமி தினத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில், எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான், சிவனை போய் மனதார பிரார்த்தனை செஞ்சு ஒரு புடி வில்வத்தை வாங்கி கொடுத்துட்டு ஒரு 5 அகல் தீபம், நமசிவாயன்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சர தீபத்தை ஏத்திட்டு சந்திரனுடைய ஒளி உங்க மேல படுற மாதிரி ஒரு கிரிவலம் மாதிரி அந்த கோவிலை சுத்தி வாங்க. அது சின்ன கோவிலா இருந்தாலும் சரி, பெரிய கோவிலா இருந்தாலும் சரி, அந்த ஒரு கிரிவலம் வரும்பொழுது அந்த சந்திரனோடு பேசுங்கள் ஆத்மார்த்தமாக. நிச்சயமா நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமும் உங்களுக்கு பிராக்டிக்கலாவே பலிதமாக கூடியதை கண் கூட பார்க்க முடியும். கடகராசினர் ரொம்பவே சிறப்பா இருப்பாங்க, கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து சிம்ம ராசினருக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. அஷ்டம சனி ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய நெருக்கடிகளை அனுபவிக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்மத்துக்கு உண்மையை சொல்லணும்னா கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய 4 கிரகங்களும் சாதகமா இல்லை. 8ல சனி இருக்கார், 7ல ராகு இருக்கு, லக்னத்துல ராசியில கேது பகவான் இருக்கார். குரு 11ல இருந்து இப்ப 12ல மறையிறார். சிம்ம ராசிக்காரர்களே, குரு 12ல மறையுதுன்னு சொல்லி பயப்பட வேணாம். குரு பார்க்குற இடம் ரொம்பவே சூப்பரான இடத்தை பார்க்கிறார். 12லையும் குரு விரயஸ்தானத்துல தான் உச்சமடைகிறார். விரயம் என்பது ஒரு ஜாதகம் எப்ப செய்ய முடியும்? பணம் இருந்தா தானே செய்ய முடியும். அப்ப பொருளாதார ரீதியா சிம்மத்துக்கு ஒரு பெரிய மாற்றம் இந்த காலத்துல உண்டு. பணம் இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு கடவுள் புண்ணியத்துல கை நிறைய பணம் சேரக்கூடியதாக இருக்கும். தொழில்ல ஒரு நல்ல வளர்ச்சி, பெரிய முன்னேற்றம் இவர்களுக்கு கிடைக்கும். பல பேர் வீடு வாங்கக்கூடிய கனவுகள் இந்த அஷ்டம சனியிலே வீடு வாங்குவாங்க. பல பேர் குடும்பத்துல சுபகாரியங்களை இந்த பீரியட்ல செய்வாங்க. பல பேர் வண்டி வாங்கணும்னு நினைச்சவங்களுடைய கனவுகள் பூர்த்தி அடையக்கூடியதாக இருக்கும். தீராத நோயில நான் அவஸ்தைப்படுறேன் சார், இந்த 1 வருஷம்லாம் எனக்கு தூக்கம் இல்லை சார், கஷ்டப்படுறேன், பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு அப்படின்னு நினைச்ச சிம்மராசிக்காரர்களுக்கு மரண பயம் போகும்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தீராத கடன் தீரக்கூடியதாக இருக்கும். சார் 10,000 ரூபாய் கடனுக்காக நான் போய் ஒரு 50,000 வரைக்கும் வட்டி கட்டி திருப்ப 4 கிரெடிட் கார்டில் தேவையில்லாத டாப்அப் லோன் எடுத்து மாட்டிக்கிட்டேன், எப்படி வெளியில வரப்போறேன்னு தெரியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் பொருளாதார மேன்மை அடைந்து அந்த கடனை முடிக்கக்கூடிய அனுகூலம் உண்டு. 7ல ராகுவும் 8ல சனி இருக்கிறதுனால 1000 மாறுதல்களை நானே சொன்னாலும் மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்துல தயவு செஞ்சு கவனமா இருங்க. தவறான உறவு, தவறான சேர்க்கை, தவறான பழக்க வழக்கத்தால் சிம்மராசி ஏமாற்றப்படுவார்கள். அப்ப கூட இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். அது நண்பர்களோ, பழக்க வழக்கங்களோ, உறவுகளோ, காதலியோ, மனைவியோ யாரா இருந்தாலும் சரிதான், கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. ரகசியங்களை வெளியில சொல்லாதீங்க. வெள்ளந்தியா இந்த தடவை பேசுனீங்கன்னா உங்க மேலே தேவையில்லாத பழிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 12ல குரு உச்சமடைகிறதுனால நிறைய தெய்வ வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு இவர்கள் சென்று வருவார்கள். வெளியூர், வெளிமாநில பயணம் இவங்களுக்கு பெரிய சாதக பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால மட்டும் ஓவர் திங்கிங் இவங்களுக்குள்ள தேவையில்லை. சிம்பிளா ஒன்லைன்ல கவனமா இருக்கணும்னு சொன்னா உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய எந்த செயலையும் சிம்மராசி ஈடுபடாமல் இருந்தா போதும், இவங்க வாழ்க்கை மேன்மை அடையக்கூடியதாக இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் சூரிய பகவானுடைய வழிபாடு அவர்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் மட்டும் செஞ்சாலே போதும். தினசரி இதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்து நீங்க நினைக்கிற எல்லாமும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சிம்மராசினருக்கு. அதோட கொஞ்சம் கவனமா இருக்கணும், தெய்வ வழிபாடு தேவைன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து வர கன்னி ராசினருக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியும்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 1 வருஷத்துல 10ல குரு இருந்து வேலை தொழில நிறைய பிரச்சனைகளை அனுபவித்தார்கள். பல பேர் வேலை இழந்தாங்க, பல பேர் வேலை மாத்திக்கிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, பல பேர் வேலைக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பல பேர் ஃபைனான்சியல் லாஸை சந்திச்சுட்டு இருந்தாங்க. பல விஷயங்கள்ல உடல் ரீதியா, மன ரீதியா சோர்ந்து இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பர் பீரியட் இந்த பீரியட் நான் சொல்லலாம். 11ல குரு வரார்.
11ல குரு வரும்பொழுது லாபம் உங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும். பண விஷயங்கள்ல விவகாரங்கள்ல இருந்த தட்டுப்பாடுகள் எல்லாமும் விலகும். ஒரு புதிய நம்பிக்கை, புதிய தைரியம், புதிய எழுச்சி கன்னிராசிக்கு கிடைக்கும். நேத்திக்கு தயங்கி தொடங்க வேணாம்னு நினைச்ச விஷயங்கள்லாம் இன்னைக்கு தயக்கம் இல்லாமல் தொடங்கி சாதிக்கக்கூடிய காலம் ஏற்படும். நண்பர்களாலும் 3வது நபர்களாலும் பெரிய ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய காலம். புதிய அறிமுகங்கள் இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல பாதைக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. சகோதர வழிகளில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் சரியாகும். புத்தர பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்யாண விஷயத்துக்கு எதிர்பார்த்தவங்களுக்கு கல்யாணம் காதல் திருமணமாகவே நடக்கக்கூடியதாக இருக்கும். தீராத நோய்க்கு வைத்தியம் பார்க்குறேன் சார், ஆன்சைட்டி இருக்குது சார், டிப்ரெஷன் இருக்குது சார், படபடப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஐப்பசி மாதத்தோட அது எல்லாமே ஆண்டவ புண்ணியத்தில் சரியாயிடும். கன்னிராசிக்கு இந்த வருஷத்தில் புதிய பொறுப்பு, புதிய பதவி, புதிய புகழ் இவங்களை அலங்கரிச்சே தீரும். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பொசிஷனை விட அடுத்த ஒரு 2 மடங்கு மேலே வர பொசிஷன் உங்களுக்கு கடவுள் தர போகிறாருங்க. 12ல் கேது இருக்கிறதுனால நிறைய கோவில் குளத்துக்கு போவாங்க, நிறைய சாமி கும்பிடுவாங்க. இந்த ஒரு அடுத்த 6 மாசத்துல நிறைய பேர்த்துக்கு வெளிநாடு பறந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு பிஆர் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சரியாயிடும். ஒட்டுமொத்தத்தில் கன்னிராசிக்கு எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமும் பெரிய ஜாக்பாட், பெரிய யோகம், பெரிய திருப்பத்தை நிச்சயமாக தரும். கண்டக சனி நடக்கிறதுனால மட்டும் சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கோயில் போயிட்டு இவங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு தானத்தை அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வரலாங்க. ஒரு சின்னதாக ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறதுல தொடங்கி, ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கறதுல தொடங்கி, உங்களால் என்ன முடியுமோ அங்கே ஏதாவது ஒரு கோயில் போயிட்டு அந்த கோயிலில் ஒரு தானம் பண்ணிட்டு வாங்க. இந்த கண்டக சனியினுடைய கரும பலன்கள் எல்லாமும் உங்களுக்கு நிச்சயமாக விலகும். கன்னி ராசிக்கு இப்போ ஆல் ஓவரா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 9ல் இருந்த குரு தன்னுடைய அடுத்த வீடான 10வது இடத்துக்கு வரார். துளாராசிக்கு இயற்கையில் ஒரு பயம் இப்போதைக்கு இருக்கும். 10ல் குரு வந்துச்சுன்னா பட்டத்தை கெடுப்பாரே, பதவியை கெடுப்பாரே, பேர் புகழை கெடுப்பாரே, அதனால ஏதாவது சில பாதிப்பு நமக்கு ஏற்பட்டுடுமா அப்படின்னு நினைப்பாங்க. பட் துளாராசிக்காரர்களே தயவு கூர்ந்து பயப்பட வேணாம். 10ல் குரு இந்த வாட்டி உங்களுக்கு உச்சத்தில் வருகிறார். உச்சம் பெறக்கூடிய குரு உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். குறிப்பா வேலை, தொழில், பண விஷயங்கள்ல இருந்து வந்த அலைச்சல்களை, நெருக்கடிகளை கண்டிப்பாக தீர்த்து கொடுப்பார். 10வது வீட்டில் உச்சம் குரு வர்றதுனால ஒரு புதிய பதவி, புதிய பட்டம், புதிய பொறுப்பு, புதிய புகழ் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த பணத்துக்கெல்லாம் 10 மடங்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குடும்ப விவகாரங்கள்ல இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் மாறும். குடும்பத்தில் நிம்மதியே இல்லைங்க, என் பொண்டாட்டி என் பேச்சை கேட்குது, கூட இருக்கிறவங்க பேச்சை கேட்டுட்டு தேவையில்லாம என்கிட்ட சண்டை போடுது, எங்க வீட்டுக்காரர் நல்லவர் தான், மாமனார் மாமியார் சரியில்லை, அதனால தான் எங்க குடும்பத்தில் சண்டையே நடக்குது. இப்படிப்பட்ட குடும்ப கோளாறுகளுக்குள் மாட்டிக்கிட்டவங்களுக்கெல்லாம் குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷத்தை கடவுள் தரப்போறார். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம், பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் முன்னேறி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதற்கு அடுத்தது 3ஆம் அதிபதி உச்சமடைகிறதுனால ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியத்தோடு பல கூட்டு தொழில்களால் இவங்களும் பெரிய சாதனைக்குரியவர்களாக இருப்பார்கள். ஏற்கனவே கூட்டு தொழில் பண்றவங்கலாம் துளாராசிலாம் கடந்த ஒரு 4 வருஷமாவே ஏமாந்துக்கிட்டு தான் இருந்தோம் சார் நாங்க அப்படின்னு நினைச்சவங்கலாம் ஒரு கூட்டு தொழில பெரிய அனுகூலத்தை பார்ப்பார்கள். ரொம்ப நாளா வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பல வருட கனவு இந்த வருஷத்துல நனவாகும். துளாராசிக்கு ரொம்ப நாளா பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுடைய கனவுகள் இந்த வருஷத்துல வெற்றி அடையும். குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தேன் சார், நான் என் பொண்டாட்டி ஒரு பக்கம் இருக்கு, நான் ஒரு பக்கம் இருக்கேன் அப்படின்னு நினைச்சவங்கலாம் சொந்த ஊர், சொந்த மாநிலம், சொந்த நாட்டுக்கு திரும்புவதற்குரிய அனுகூலத்தை ஆண்டவன் கொடுக்க போகிறார். பிள்ளைகள் விவகாரங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைங்க கல்யாண வயசுல இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒண்ணுக்கு நேரம் பார்த்து வரணும் முடிங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தா அவங்க விளையாடுறது போறதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. 5ல் ராகு இருந்துச்சுன்னா புத்திர தோஷம், 6ல் சனி இருந்துச்சுன்னா கொஞ்சம் உடல் ரீதியா சின்ன சின்ன அசௌகரியங்களை கொடுக்கும். எலும்பு, நரம்பு சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் பார்த்து இருக்கணும். கடன் வாங்குறது, கொடுக்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. 9ல் குரு இருந்த வரைக்கும் நல்ல நேரம் தான். 10ல் குரு இருந்துச்சுன்னா ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும். உயரதிகாரிகளுடைய அழுத்தம் இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்துல கொஞ்சம் அகலக்கால் வைக்கலாமான்னு தோணும். இந்த வேலை சரியில்லை, அடுத்து ஒரு 40,000த்துல ஒரு சம்பளம் கிடைக்குதுன்னா 80,000 வேலைக்கு ஒன்று வருது, அதுக்கு நம்ம போலாமா அப்படின்ற எண்ணங்கள்லாம் ஏற்படும். இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உங்களுக்கு எது சரியோ, எந்த வேலையில நீங்க இருந்தால் அவங்க வாழ்வு மேம்படும் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டாங்கன்னா பெரிய சிக்கல்கள் இருந்து மீண்டு வரதுக்குரிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் கொஞ்சம் சீராகவும் நிதானமாகவும் இருந்து செயல்பட்டா இந்த குரு பெயர்ச்சி துலாத்துக்கு சூப்பரா இருக்கும். துர்க்கை அல்லது பெண் தெய்வ வழிபாடு இவங்களுக்கு இந்த வருடம் முழுக்க நல்ல பலன்களை தரக்கூடியதா இருக்கு. பக்கத்துல துர்க்க கோயில் ஏதாவது இருந்துச்சுன்னா அல்லது அம்பாள் கோயில் இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை போயிட்டு 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கை கண்டிப்பா சூப்பரா இருக்கும். புதிய பதவி, புதிய பட்டம் கிடைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி புது வீடு வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, அடுத்து வர விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும்னு சார்?
விருச்சிக ராசிக்கு இதுவரைக்கும் 8ல் இருந்த குரு தன்னுடைய அடுத்த வீடான 9வது இடத்துக்கு வரார். 8ல குரு, அஷ்டம குரு பல கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்தார் அப்படின்றத மறுக்க முடியாது. உறவுகளால் ஏமாற்றப்பட்டோம், சொந்த பந்தத்தால் ஏமாற்றப்பட்டோம், ஏன் நாங்கள் நேசித்தவங்களே எங்களை முதுகுல குத்துனாங்க அப்படின்லாம் விருச்சிக ராசி கடந்த காலத்தில் வருத்தப்பட்டிருப்பாங்க. வம்பு வழக்குகள், கொடுக்கல் வாங்கல பல சிக்கல்களை அனுபவித்தவர்களும் விருச்சிக ராசிக்காரர்கள் தான். பட் அந்த கஷ்டம் இறைவனுடைய அருளோடு இந்த 9ஆம் இடத்து குருவால் தீரப்போகுது. பேச்சுக்கு சொல்லுவோம், ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்துருச்சுன்னா போற இடமெல்லாம் சொந்த இடம், நீங்க எங்கெல்லாம் கால் வைக்கிறீங்களோ அங்க எல்லாம் உங்களுக்கு வெற்றி கொடியை தருவதற்கு இந்த குரு காத்திருக்கார். முதல் விஷயமா உங்களுடைய ராசியை குரு பார்க்கறது குருச்சந்திர யோகத்தை ஏற்படுத்தும். அப்போ உடம்பு சரியாகும், மனசு சரியாகும். பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு, எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியல, படுத்துக்கிட்டே இருக்கேன், ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சோம்பேறித்தனமா இருக்கேன், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், என்னால் அதை செயல்படுத்த முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியா இருந்தீங்கன்னா உங்களுடைய செயல் திட்டங்கள் அத்தனையும் வெற்றி அடையும். எதெல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதை நீங்க சாதிப்பீர்கள். அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது 3ஆம் இடத்தை குரு பார்க்கறாருங்க. ஒரு அபரிவிதமான ஒரு தைரியம் வந்துடும், உங்க முகமே ஒரு தெளிவாயிடும், ஒரு பொலிவாயிடும், ஒரு கலையா இருப்பாங்க. என்னடா அவன் நேற்றுக்கு இப்படி படுத்துக்கிட்டே இருந்தவன் இன்னைக்கு எந்திரிச்சு இப்படி ஓடுறானே அப்படின்னு கேட்கக்கூடிய காலம் இந்த காலமாக இருக்க போகிறது. நண்பர்களாலும் சகோதர வழி உறவுகளாலும் ஒரு பெரிய ஆதாய பலன்களை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 5ஆம் இடத்துல குரு உச்சமடைந்து பார்க்கறதுனால பூர்வ புண்ணியத்துல வர வேண்டிய சொத்து பத்தி இவங்களுக்கு வரக்கூடிய சூழலை கடவுள் ஏற்படுத்துவார். குடும்ப விவகாரங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும். நீண்ட நாளா கல்யாண வயசுல வச்சுக்கிட்டு என் பிள்ளை கல்யாணம் நடக்கல அல்லது எங்களுக்கே கல்யாணம் நடக்கல சார், எத்தனை வரன் பார்த்தும் தள்ளி போச்சு அப்படின்னவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்துல கல்யாணம் கூடி வரும். திருமணமாய் மறுமணத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு லைஃப் உங்களுக்கு அமையும், கவலைப்படாதீங்க. அதற்கு அடுத்தது முக்கியமா 10ல கேது இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷத்துல பட்டம், பதவி, பொறுப்பு, புகழை இறைவன் கொடுக்க போகிறார். ஒட்டுமொத்தத்துல விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்க எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை செயல்படுத்துங்க. நீங்க வீடு கட்டலாம், மண்ணு வாங்கலாம், மனை வாங்கலாம், சுபகாரியங்கள் செய்யலாம், புதிய தொழில் தொடங்கலாம், எதில் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த பீரியடை நீங்கள் நல்லா பயன்படுத்தினா இந்த 12 மாதம் என்பது இவங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த 12 வருஷத்துக்குரிய எலிவேஷனை போட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குன்னே சொல்லலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையற்ற வாகன பழுதுகளும் வாகன விபத்துக்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பல பேருக்கு தாயோடு சில முரண்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேர் சொந்த ஊரை விட்டு தள்ளி போகலாமா அப்படின்லாம் தோணும். அதில் மட்டும் கொஞ்சம் சரியான முடிவுகளை நீங்கள் நல்ல நேரத்தில் எடுக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். முருகப்பெருமானுடைய வழிபாடு இவங்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். மலையின் மீது இருக்கக்கூடிய முருகன் கோவில் எந்த கோவிலா இருந்தாலும் அந்த முருகனை போய் மனதார பிரார்த்தனை பண்ணி செவ்வரளிப்பு மாலையால அந்த முருகனை அலங்காரம் செஞ்சுட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இடர்களையும் அந்த முருகப்பெருமான் தீர்த்து இந்த குருவால ஒரு பெரிய உயர்வை உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஓகே சார், இப்போ நினைச்சது எல்லாமே நடக்கும் விருச்சிக ராசினருக்கு. கொஞ்சம் வண்டி வாகனத்துல மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7வது இடத்துல இருந்த குரு அவங்களுக்கு 8ல போய் மறைய போறார். 8ல குரு வரும் பொழுது பொதுவா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இம்மை 8னில் வாலி பட்டம் இழந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குங்க. இப்போ வீண் சொல்லு வீணான படிகளுக்கு ஆளாகக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவோம். பட் எதில் தனுசு ராசி முதல் விஷயத்திலே கவனமா இருக்கணும்னா கொடுக்கல் வாங்கல ஜாகிரதையா இருங்க. பண விவகாரங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல கொஞ்சம் கவனமா இருங்க. இல்லற வாழ்க்கையில இருந்தா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். மாற்றுப்பாலினமா இருந்தா கொஞ்சம் ஒருத்தவங்க யார்கிட்ட பேசுறோம் பழகிறன்றதை பொறுத்து சரியான உறவுகளுக்குள்ள போய் சேரணுன்றது ஒரு அன்பான வேண்டுகோளா சொல்றேன். தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல குரு மறைந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடம் அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான இடத்தை பார்க்கிறார். அதுல முதல் இடமா 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வ வழிபாட்டு ஸ்தானம், விரயஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ நிறைய சுப விரயங்களை செய்வாங்க, சுபகாரியங்களை பண்ணுவாங்க. ரொம்ப நாளா என் பிள்ளைக்கு ஒரு சடங்கு பண்ணணும், இந்த வாட்டி செய்வாங்க. ஒரு வீடு கட்டி முடிக்கப்படாமலே இருந்துச்சுன்னா அந்த வீடை ஃபினிஷ் பண்ணிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ரொம்ப நாளா தொழிலில் ஒரு முதலீடு பண்ணணும்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் முதலீடு பண்ணி அதில் ஒரு சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்தது தனுசு ராசிக்கு ராசி அதிபதி குரு உச்சமடைகிறதுனால மனோபயமும் மரண பயமும் போகும். சார் தீராத நோய்க்கு வைத்தியம் பார்க்கறேன்னு சொன்னா நல்ல மருத்துவர்கள் இந்த காலகட்டத்தில் அமைவார்கள். அந்த அளவுக்கு வைத்தியங்கள்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இதுக்கு முன்னாடிலாம் நிறைய டேப்லெட் எடுத்து கூட சரியாகலன்றதெல்லாம் கூட சின்ன கைடன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் வைஸ் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கக்கூடியதா இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களுக்கு இந்த குரு நேரடி பார்வையில் தீர்வை கொடுப்பாரு. உங்க வார்த்தை எங்கு அலட்சியப்படுத்தப்பட்டதோ புறக்கணிக்கப்பட்டதோ அதே சபையில் உங்களை கூட்டு அலங்கரிக்கக்கூடிய சூழல்களையும் ஆண்டவன் ஏற்படுத்துவார். நண்பர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 3ல ராகு இருக்கிறதுனால கூடா நட்பு இந்த காலகட்டங்களில் கேடாய் விளையும்.
சகோதர வழிகள் உறவுகளுக்குள்ள கொஞ்சம் கருத்து மோதல்கள் வரும். அண்ணன் தம்பிக்குள்ளலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சொத்து பத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுமூகமா பேசி தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். தாய் ஏதாவது சொன்னா கொஞ்சம் சரின்னு சொல்லி ஒத்துக்கோங்க. தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலத்துல அம்மாவோட சின்ன சின்ன முரண்கள் வரும். தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல பெரிய வெற்றி கிடைக்கும். ஏன்னா தொழில்காரகன் சனி உச்சமடைந்து குரு நேரடியா அங்க பார்க்கறதுனால தொழில ஒரு பிரான்ச் வச்சிருந்தவங்க 4 பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன ஸ்டார்ட் அப்புக்கு தயக்கப்பட்டவங்களா கூட பெரிய அளவுல ஷைன் பண்றதுக்குரிய வாய்ப்புகளை கடவுள் கொடுப்பாரு. புதிய வாகன சேர்க்கைக்குரிய காலமாக இருக்கும். திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்களை செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட உச்சகுரு ஆகிறதுனால கண்டிப்பாக தாராளமாக செய்யலாம். தந்தை மற்றும் தந்தையார் வழிகள் சார்ந்த உறவுகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்பாவோட உடல்நலத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அப்பாவோட தேவையில்லாத தர்க்கங்கள் இந்த காலகட்டத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசுக்கு வேலை, தொழில், பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பாசிட்டிவான பலனை கொடுக்குற அடிப்படையில தான் இந்த குரு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய வழிபாடு, இவர்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு சிவபெருமான் கோவில் இருந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து இவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி வியாழக்கிழமை தொடர்ச்சியா ஒரு 3 வாரம் போயிட்டு வழிபட்டுட்டு வரும் கால் இந்த குரு அஷ்டம குருவால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, கஷ்டங்கள் அத்தனையும் நிச்சயமாக விலகக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ தனுசு ராசினர் வந்து நினைச்ச காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும்னு சொல்லியிருக்கீங்க. தந்தை கிட்ட கொஞ்சம் தர்க்கம் பண்ணாம இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து மகர ராசினருக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட கடந்த ஒரு 8 வருஷத்துல எந்த பயிற்சி ஆனாலும் தன்னோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த ராசி. சொல்ல முடியாத வழிகளையும் சொல்ல முடியாத ரணத்தையும் சொல்ல முடியாத சித்திரவதைகளையும் மனதளவில் சுமந்து வாழ்ந்தது மகரம் அப்படின்னு சொல்லலாம். சொல்லி அழ ஆள் இருந்துச்சுன்னா ஒன்று கத்துவேன் அப்படின்னு கத்தியிருப்பாங்க. கடந்த ஒரு வருஷத்துல 6ல குரு எதிரியால தொல்லை, சத்துரு தொல்லை, கடன் நெருக்கடி, பல்வேறு போராட்டம், உடல் ரீதியா சிக்கல் அப்படின்லாம் மனசு உடைஞ்சு போகக்கூடிய நேரத்துல தான் ஒரு மறு வாழ்க்கை, மறு பிறப்பு, மறு மலர்ச்சியை கொடுக்குற மாதிரி 7ஆம் இடத்து உச்ச குரு மகரத்துக்கு வரார். 12 ராசிக்காரர்கள்ல நற்பலன்களை பார்க்கக்கூடிய ராசியில மகர ராசிக்காரர்களும் ஒருவராக இருக்கிறார்கள். அதுல முக்கியமா குடும்ப விஷயங்கள்ல மகரத்துக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாம் தவிடுபொடியாகும். கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடந்தே தீரும். கல்யாணம் ஆகி இந்த 8 வருஷத்துல சண்டை சச்சரவு, பிரச்சனை, பிரிவா வாழ்ந்துட்டு இருக்கிற தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை கடவுள் கொடுக்க போகிறார். சார் விவாகரத்தாய் அடுத்த வாழ்க்கைக்கு எதிர்பார்க்கிறேன் சார் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை ஆண்டவன் கொடுக்க போறாருங்க. மகரத்துக்கு ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் இந்த வருஷம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபைனான்சியலா அவங்க தட்டுப்பாடு இந்த 8 வருஷத்துல கஷ்டத்துக்கெல்லாம் கை நிறைய பணம் வச்சு நிறைய பேத்துக்கு செலவு பண்ணுவாங்க. இந்த பீரியட்ல ஏற்கனவே வாங்கின கடனை எல்லாமும் அடைப்பார்கள். இவங்க ஏதாவது கொடுத்துட்டு வராம இருந்துச்சுன்னா அந்த பணம் இவர்களுக்கு நிச்சயமாக வரும். ராசியை குரு பார்க்கறதுனால மனோபயமும் மரண பயமும் இவங்களுக்கு போகும். உடம்பும் மனசும் ஒரு புது பொலிவு, ஒரு தேஜஸோட இவங்க வாழக்கூடிய அனுகூலத்தை தருவார். 2ல ராகு இருக்கிறதுனால வாக்குல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மகரம் பேசுற விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். போன்ல பேசும்போது யார்கிட்ட பேசுறீங்க, என்ன பேசுறீங்கன்னு சொல்லணும். ஒரு ஆபீஸ்ல உட்காந்து பேசுவாங்க, உங்ககிட்ட பேசுற விஷயம் 10 பேர்கிட்ட போய் சேர்ந்துரும். அப்போ அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துருக்க வேண்டியது அன்பு வேண்டுகோள். 3ஆம் இடத்தை மகரம் பார்க்கறதுனால பிளட் ரிலேஷன்ஸுக்கு இவங்க ஏதாவது ஒரு சுபகாரியங்களை செஞ்சு வச்சு இந்த காலத்தில் சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஒரு சொத்தை வாங்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஒரு வாடகை வீட்டிலே இருக்கேன் சார், சொந்த வீடு அமையாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு சொந்த வீடுக்குரிய பிராப்தம் கிடைக்கும். சுய தொழில் பண்ணணும்னு 7 வருஷமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு பெரிய சக்ஸஸ் இந்த வருஷத்தில் கிடைக்கும். குழந்தை பாக்கியமே இல்லைன்னு நினச்ச மகர ராசிக்கு இந்த வருஷத்தில் குழந்தை பாக்கியத்தை கடவுள் கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி வெளிநாட்டு யோகம், தூரதேச பிரயாணம், கடல் கடந்து வாணிபம், இது அத்தனையும் மகரத்துக்கு ஒரு பாசிட்டிவான பலன்களை தரும். நிறைய தெய்வ ஸ்தலங்களுக்கு இந்த வருடம் முழுக்க இவர்கள் சென்று வருவார்கள். அதற்கடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் புதிய பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழும் மகரத்துக்கு இந்த வருடத்தில் அலங்கரிக்கும். ஒரே வரியில சொல்லணும்னா இந்த ஏழரைச்சனியில நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ, எந்த விஷயத்தை நினைச்செல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, எது நடந்தா உங்க வாழ்க்கை சந்தோஷப்படும் நீங்க நினைச்சீங்களோ அதை கொடுப்பதற்காகவே இந்த குரு சத்தியமாக வருகிறார். இந்த குருவை நீங்க நல்லா பயன்படுத்தணுன்றது என்னுடைய வேண்டுகோள். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கும். எல்லாருமே நம்ம கமெண்ட்லேயே சொல்லுவாங்க, எங்க சார் ஒண்ணுமே மாற மாட்டேங்குது சார் அப்படின்லாம் வருத்தப்படுவாங்க. ஒரே ஒரு விஷயத்தை அன்போடு சொல்றேன், 7.5 சனி என்பது 7.5 வருஷத்தினுடைய தாக்கம். காயம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த காயம் ஆறுறதுக்குரிய நாளையும் அந்த அளவுக்கு எடுத்துக்கும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்தை இந்த குரு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்திருக்கு. இதை நீங்க நல்லபடியா அந்த மருந்தை அப்ளை பண்ணும் பொழுது உங்க மனதில் இருக்கக்கூடிய தீராத காயங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கைக்குள்ள போறீங்க. மார்க் மை வேர்ட்ஸ், நீங்க ஒரு மறுமலர்ச்சியோட
எங்கெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு கண் கலங்கி நின்னீங்களோ அதே இடத்துல உங்க வாழ்க்கை கொடிய நாட்டுறதுக்குரிய சத்தியமான காலம் மகரத்துக்கு வருது. நீங்க நல்லா பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். சனிக்கிழமை பக்கத்துல சிவபெருமான் கோயில் ஏதா இருந்துச்சுன்னா மனசார போங்க. ராசிநாதன் சனி தான். ஒரு 3 விதமான நவதானிய சுண்டல் செஞ்சு கொண்டு போயிட்டு மனசார அள்ளி கொடுங்க. ஒரு 10 பேத்துக்கு அவங்க திருப்தியா சாப்பிடட்டும். வில்வத்தை ஒரு புடி எடுத்து அந்த எம்பெருமானுக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தெய்வ சன்னதியில் உட்காந்து ஒரு 2 நிமிஷம் அந்த கடவுளோடு பேசுங்க. 7.5 சனியால் உங்கள் பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து உங்களுடைய கர்ம பலன்கள் எல்லாம் போய் ஒரு பாசிட்டிவான பலனை கண்டிப்பா மகர ராசி அனுபவிக்க போகுது இந்த குரு பயிற்சியில அப்படின்றதுல மாற்றமே இல்லை. மகர ராசினருக்கு வந்துட்டு மனபயம் நீங்கும், நல்லாவே சூப்பராக இருக்கும் இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து கும்பராசினருக்கு இந்த குரு பயிற்சி எந்த விதமான பலன்களை தரும் சார்? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 5 வருட வாழ்க்கை என்பது 7.5 சனி ஆரம்பித்து நடந்துட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இல்லாமல் கோச்சார ரீதியாக பாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ராகு கேதுவனுடைய தாக்கமும் அவர்களுக்கு இருந்தது. உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய சவால்களை இப்பொழுது கும்பராசிக்காரர்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் ராசியில் ராகு. தனக்குள்ளே தன்னால் எந்த விஷயங்களும் முடியாதோ அல்லது இந்த விஷயத்தை தொடங்கினா நமக்கு ஏதாவது நெகட்டிவாக போய் முடிஞ்சிருமோ அல்லது இதில் ஆரம்பிச்சுட்டு நம்ம எதாவது இழந்துருமோலாம் பயம் வந்துக்கிட்டே இருந்தது. அந்த பயத்தை போக்கக்கூடிய அடிப்படையில் இந்த குருவினுடைய பயிற்சி அவர்களுக்கு இருக்கும். 5ல் இருக்கிற குரு 6ஆம் இடத்துக்கு வரார். குரு 6ல் மறைகிறது கெட்டது தானே அப்படின்னு கும்பராசி பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான குரு பார்க்கிறார். அப்போ உங்களுடைய ராசிநாதனை பார்க்கும் கால் உங்களுடைய உடல் தெளிவடையும், உள்ளம் தெளிவடையும், மனம் தெளிவடையும். ஏற்கனவே செயல்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் துணிச்சலா செயல்படுத்துவாங்க. 6ல் குரு உச்சமடைகிறார். அதனால பயப்படாதீங்க. தீரா கடனை நீங்கள் தீர்ப்பீர்கள். இந்த காலத்துல வாரா கடன்கள் உங்களுக்கு வசூலாகும். உடல் ரீதியா மன ரீதியா இருந்த நோய் நொடிகள் எல்லாம் விலகும். மனப்பதட்டம் இவங்களுக்கு சுத்தமா போயிடும். குடும்ப விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் கருத்து மோதல்களும் மாறும். சார் நேத்திக்கு நான் எது பேசினாலும் என் மனைவி கிட்ட ஆகலை சார், என் கணவன் ஒத்துக்க மாட்டுறாரு சார், உண்மையே பேசினா கூட எங்களை தப்பாக தான் நினைக்கிறாங்கன்னா கும்பராசி நிறைய வருத்தப்பட்டிருப்பாங்க. அந்த சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடியதாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு மறைந்திருந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப அற்புதமான இடத்தை பார்க்கிறார். அதுல முதல் இடமா தன்னுடைய ராசிக்கு 10வது வீட்டை குரு பார்க்கிறார். 10 குரு பார்க்கறது கும்பராசிக்காரர்களுக்கு புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் நிச்சயமா பெற்றுத்தரும். சார் வேலையே இல்லைன்னா வேலை கிடைக்குங்க. டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் கிடைக்கும். வேற ஏதாவது வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சார், அப்ளிகேஷன் போட்டு எனக்கு வராமல் இருக்கு, விசா ப்ராசஸ் பெண்டிங்கில் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதெல்லாம் சீக்கிரமே எல்லாம் முடிஞ்சு ஒரு உயரதிகாரிகள்கிட்ட பெரிய அனுகூல பாராட்டுக்களை பெறக்கூடிய அடிப்படையில் கரியர்ல ஒரு பெரிய கிரௌத் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது கும்பராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ தெய்வ வழிபாட்டால பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய காலமாக இருக்கும். சுபவிரய செலவுகளை செய்வார்கள். ஏற்கனவே தயங்கி வச்சுட்டு இருந்தேன், தேவையில்லாத நான் 10 ரூபா வீடு வாங்கணும்னு சேர்த்து வச்சிருந்தேன், வேற எதுக்கு செலவு பண்ணிட்டேன் அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்திருப்பாங்க. அல்லது ஒரு நகை எடுக்கணும்னு சேர்த்து வச்சிருந்த ஒரு வைத்திய செலவுக்கு பண்ணிட்டு நினைச்சிருப்பாங்க. பட் கவலைப்படாதீங்க, இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு எதற்காக உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்களோ, எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு சுபவிரயம் செய்யக்கூடிய காலமாக இருக்கும். பல கும்பராசிக்காரர்கள் நிறைய பயணங்கள் இந்த வருஷத்துல மேற்கொள்ளுவார்கள். வெளியூர் போவாங்க, வெளிநாட்டுக்கு போவாங்க, வெளி மாநிலத்துக்கு பயணம் பண்ணுவாங்க. வேற்று மொழி பேசக்கூடியவர்களால் இவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். 3வது நபர்களால் பெரிய அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கும்பத்துக்கு ஒரு பக்கத்துல 6ல் குரு மறைந்தாலும் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம், குதூகலம் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் வைஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்க போகுது. ஃபைனான்ஷியல் க்ரௌத் கண்டிப்பாக இருக்க போகிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு விஷயத்தில் கும்பம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 7ல் கேதுவும் ராசியில் ராகுவும் இருக்கிறதும் 7.5 சனி நடக்கிறதுனாலையும் ஸோ இந்த லவ் ரிலேஷன்ஷிப் அஃபேரில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். இல்லாட்டி தவறான சேர்க்கை, தவறான பழக்க வழக்கம், தவறான தொடர்பில் போய் மாட்டிக்கிட்டு இவங்க ஏமாந்துருவாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, யார்கிட்ட பழகிறீங்க, யாருக்கு உங்களுடைய அன்பை கொடுக்கிறீர்கள் அப்படின்றத பொறுத்து இந்த வழிகளிலிருந்து இவங்க மீண்டு விட முடியும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. கும்பராசிக்காரர்கள் உக்கர தெய்வத்தினுடைய வழிபாடுகளை இந்த காலத்தில் கும்பிடணும்னு நான் வேண்டிக்கிறேன். உக்கர தெய்வம்னா காவல் தெய்வம், ஐயனாரப்பனோ, முனீஸ்வரனோ, ஒரு கருப்பு சாமியோ, ஒரு சுடலமாடனோ, அந்த மாதிரி காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய தெய்வத்தை நீங்கள் வழிபடும் போது சந்திர கிரகண தோஷத்தால் ஏற்படக்கூடிய மனோபயமும் மனப்பதட்டமும் தீர்ந்து ஒரு ஆக்ஷான சக்தியோட எழுந்து நின்று பல காரியங்களை இவங்க சாதிப்பாங்க. முடிந்தால் அமாவாசை அல்லது பௌர்ணமி தினத்துல இந்த கோயில் போயிட்டு இவங்க சாமி கும்பிடலாம். ஓகே, கும்பராசினருக்கு ஜாப்ல ப்ரமோஷன் கிடைக்கும், ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து நம்ம மீன ராசினருக்கு இந்த குரு பயிற்சி என்ன விதமான பலன்களை தரும்னு கொஞ்சம் சொல்லுங்க சார்.
மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 1.5 வருஷத்துல ஜென்மத்துல ராகு இருந்துச்சுங்க. அதுக்கு அடுத்தது இப்போ கடந்த ஒரு 3 வருஷமா ஏழரை சனி ஆரம்பிச்சு நடந்துட்டு இருந்தது. இப்ப சிரசு சனி முடிஞ்சு ஜென்ம சனிக்குள்ள போயிருக்காங்க. பல மீனராசிக்காரர்களுக்கு இடம் மாறலாமா, ஊர் மாறலாமா, வீடை மாத்திக்கலாமா அப்படின்ற சிந்தனை லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துல இருந்துகிட்டே இருந்தது. அந்த சிந்தனை இப்பொழுது பலிதமாக மாறும். குரு 5வது இடத்துக்கு உச்சமடைந்து வர்றதுனால அவங்க வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடைமழையில வரக்கூடிய ஒரு பெருங்குடையாக இந்த குரு அவர்களுக்கு செயல்பட போகிறது. மீனராசிக்காரர்கள் புது உத்வேகத்தோடு பல முயற்சிகளை எடுத்து அந்த முயற்சிகள்ல சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இந்த காலத்தில் இருக்க போகிறார்கள். குடும்ப விஷயங்கள்ல இருந்து வந்த பல நெருக்கடிகளும் அழுத்தங்களும் மாறும். இதுக்கு முன்னாடிலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களே என்ன புரிஞ்சுக்கல, நான் யாருக்காக வாடுறேன்னு அவங்களே என்ன புரிஞ்சுக்கல, இவங்களுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு செய்யறேன், கடைசியில என்னையே படி சொல்லிட்டீங்களே அப்படின்லாம் மீனராசி புலம்பி இருந்திருப்பாங்க. ஏன்னா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லக்கூடிய ராசி, வெகுளியா இருந்து ஏமாந்த ராசி மீனராசி. அப்ப அந்த ராசிக்கு இனிமேல் உங்களை எல்லாரும் புரிந்துப்பாங்க, உங்களுடைய முயற்சிகளை பாராட்டுவாங்க, உங்களுக்கு பெரிய உதவிகளை செய்வாங்க. அப்படி செய்யக்கூடிய உதவிகளால் இவருடைய வாழ்வு மேம்படக்கூடியதாக இருக்க போகிறது. அதே மாதிரி சகோதர வழி உறவுகள்ல இருந்து வந்த கஷ்டங்கள் மாறும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கெல்லாம் சுபகாரியங்களை இவங்க செஞ்சு வச்சு பார்ப்பாங்க. விலகி போன நண்பர்கள் இவங்ககிட்ட விரும்பி வருவாங்க. பல மீனராசிக்காரர்கள் கடந்த 1 வருஷத்துல வனவாசமா வாழ்ந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் குடும்பத்தோடு சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு. புதிய வீடு கட்டக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. வாடகை வீட்டில இருந்து சொந்த வீட்டுக்கு மாறுவாங்க. பழைய வண்டி வச்சிருந்தவங்க புது வண்டி வாங்குறதுக்குரிய சாத்தியங்கள் இருக்கு. தொழில் ரொம்ப நாளா தொடங்கணும்னு இந்த 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நினைச்சிட்டு இருந்தோம், தொழில் தொடங்கவே முடியல, ரெஜிஸ்டர் பண்ணா கூட ஸ்டார்ட் அப் பண்ண முடியல நினைச்சவங்களுக்கு பிசினஸ்ல ஒரு நல்ல பீக் பீரியடாக இந்த பீரியட் இருக்க போகிறது. அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்களுக்கு சரியாகும். திருமண வயசுல இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல கல்யாணம் நடக்க போகிறது. கல்யாணம் ஆகி மறுமணத்துக்கு எதிர்பார்க்கிறவங்களுக்கு மறுமணம் நல்லபடியா அமையக்கூடிய அனுகூலம் உண்டு. கல்யாணம் பண்ணிட்டேன் சார், நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும், குழந்தைக்காக ஐவிஎஃப் பண்றோம், அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறோம், எதுவுமே ட்ரீட்மெண்ட் டெஸ்ட் பண்ணா எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த வருஷத்துல புத்திர பாக்கியம் மீன ராசிக்கு இருக்கிறது. வாரா கடன்கள் வசூலாகும். வாங்கிய கடன்களை இவர்கள் விரைந்து கொடுப்பார்கள். வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் சாதக தீர்ப்புகளை பெற்றுத்தரும். தந்தையாருக்கு பெரிய புகழும் பொறுப்பும் இவங்களால ஏற்படக்கூடிய அனுகூலங்கள் உண்டு. மீனத்துக்கு 10க்கு அதிபதி குரு உச்சமடைகிறதுனால பதவி, பொறுப்பு, புகழ் இது எல்லாமும் இந்த வருஷத்துல இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்தாட சுப செய்திகள் வரும். ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் சூப்பரா இருக்கு. 12ல் ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகம், தூரதேச பிரயாணம், கடல் கடந்த வாணிபம் அத்தனையும் சாத்தியமா இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் சூப்பர் ஜாக்பாட் பீரியட் இது. அதே மாதிரி சார் வெளிநாட்டுல இருந்து பிஆர் அப்ளை பண்றோம் சார்னா கண்டிப்பா அது கிடைச்சிருங்க. இங்க இருந்து வேற நாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவருடைய கனவுகளும் பலிதமாக மாறும். தெய்வத்தோடு பேசக்கூடிய ஆற்றலை கடவுள் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒட்டுமொத்தத்துல மீனராசிக்கு ஏழரை சனியில வரக்கூடிய ஒரு தாக்கத்தை குறைக்கிறதுக்காகவே ஒரு சூப்பரான குரு பயிற்சியா அந்த பயிற்சி வருது. தயவு செஞ்சு 12 மாசத்தை பயன்படுத்துங்க. இந்த 12 மாசத்தில் நீங்க தொடங்குற எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். மீனராசிக்காரர்கள் மலையின் மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவில் சென்று வணங்கி வழிபட்டு வரும் பொழுது அந்த முருகனுடைய அருளோடு அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களும் தீரும். இது வரைக்கும் இந்த குரு பயிற்சி பலன்களை ரொம்பவே சிறப்பா, தெளிவா, எளிமையா சொன்னீங்க. இது எங்க தரிசனம் நேயர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம் சார். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் இந்த உச்ச குருவினுடைய பயிற்சி பரிபூரண பலன்களை கொடுத்து எல்லாருடைய குடும்பத்திலும் அமைதி, சந்தோஷம், நிம்மதியை கொடுத்து உங்க மனசுல நினைச்ச எல்லா காரியத்தையும் நிச்சயமாக இந்த குரு நிறைவேற்றுவார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த ஒரு நல்ல அற்புதமான தருணத்துல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாம் இருக்க பயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம். வணக்கம்.